பரமான ஒரு சக்தி, உயர் நிலையில் இருக்கின்ற ஒரு சக்தி பூமிக்கு வந்து வழிகாட்டணும்னு மனித இனம் இயங்கும் பொழுதுதான் அந்த சக்திகள் வரும். அந்த இயங்குகிற, தேடுகிற அந்த ஈகோ சிஸ்டம் லார்ஜா பாரதத்துல இருப்பதனால்தான் பாரதத்திலே மீண்டும் மீண்டும் பல்வேறு அவதார புருஷர்களும் ஞானிகளும் மகாயோகிகளும் மகரிஷிகளும் தோன்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனாலதான் சொல்றேன் கேளுங்கயா, பாரதம் வாழ வேண்டும், பாரதம் வாழ வேண்டும், பாரதம் வாழ வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்தியா அப்படிங்கிற பொலிட்டிக்கல் பிராண்டு 1947 உருவாக்கப்படுது. ஆனா பாரதம் அப்படிங்கிற சிவிலைசேஷன் காலம் துவங்கியது முதல் பல 1000 கோடி ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஏன்ஷியன்ட், என்லைட்டன்ட், இண்டிஜீனியஸ் சிவிலைசேஷன். ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க. காந்தஹாரம் முதல் காம்போஜம் வரை, இன்னைக்கு இருக்கிற ஆப்கான்ல இருந்து கம்போடியா வரை விரிந்து கிடந்த அந்த பாரதம் பல்வேறு காரணங்களால் பல்வேறு சூழ்நிலைகளில் சுருங்கி 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 இப்ப இருக்கிற இந்தியாவிலையும் முழுமையாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அங்கும் சுருங்கி சிவிலைசேஷன் சுருங்கிக்கிட்டே வருதுங்கய்யா. பாரதம் வாழ வேண்டும், இந்து சிவிலைசேஷன் வாழ வேண்டும். இந்து சிவிலைசேஷன் வாழ்ந்தால்தான் மீண்டும் மீண்டும் இந்த பரம சக்திகள் பரம்பொருள் அவதரித்து வழிகாட்டும், நன்மை செய்யும்.